இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்களுக்கு நான் கோவமாக பதில் சொல்லக்கூடாது அப்படின்னா சரி நம்ம சிரிக்கிற மாதிரி மக்கள் பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒரு வீடியோவில் ஆன்சர் பண்ணிடுவோம் தான் நான் காலையில் ஒரு வீடியோ போட்டுட்டேன். சரியா? சரி, நான் இப்போ என்ன கேட்குறேன், நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்லேயும் சரி என் டிஎம்லேயும் சரி போய் பாருடி எப்படியா உங்கள் அண்ணன் ஒரே காரில் தான் வந்திருக்காரு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பேர் பேசுறீங்க. சரியா? இவ்வளோ பண்ணி நீ இன்னும் முட்டு கொடுத்துட்டு உக்காந்துருக்கியா, போய் அவனை அதை பண்ணி இதை பண்ணுன்ட்டு கமெண்ட் போட்டுட்ருக்கீங்க, எனக்கு ஐபி போட்டுட்ருக்கீங்க. ஒரே விஷயம் தான், நான் சீரியஸாக பேசுகிறேன். இப்போ என்ன அவங்க காரில் 2 பேரும் ஒன்றா போனா என்ன, தனித்தனியாக போனா என்ன, இதுவே நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும், ஏன் உங்கள் ஃப்ரெண்டுங்க கூட பல வருஷமாக ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுங்க கூட போக மாட்டீங்களா ஒரு இடத்துக்கு ஒன்றா? கேட்குறேன் நான். ஒன்றா போனதுனால இப்போ என்ன தப்பு? அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எதுக்கு கொச்சப்படுத்தி பேசுகிறீங்க? மண்டையில் எதனா இருக்கா உங்களுக்கு? இதுவே நீங்கள் ஒருத்தர் கூட உண்மையாக ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு ஃப்ரெண்டாக இருந்து நீங்கள் போகும்போது உங்களை யாராவது இப்படி பேசினா உங்களுக்கு கம்முன்னு இருக்க முடியுமா உங்களால்? அதை எடுத்து வச்சுக்கிட்டு என்னமோ மீடியாவில் மீம்ஸ் போட்டுன்னு இருக்கிறீங்க, ஆளுக்கு கமெண்ட் போட்டுன்னு இருக்கிறீங்க. இப்போ அவர் போனதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சராக அவரோட கடமையை செய்யலைனா தான் நீங்கள் வந்து கேள்வி கேட்கணுமே தவிர அவர் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் தனிப்பட்ட கருத்தெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. அவரை பற்றி நீங்கள் பேசவே கூடாது. ஏன் பேசுகிறீங்க? மாற்றம் தானே கேட்குறீங்க, மாற்றத்தை கொடுக்குறாருல, அதை மட்டும்தான் நீங்கள் பேசணும். அவர் யாரு கூட எங்கே போனால் உங்களுக்கு என்ன? ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு இடத்துக்கு கூட போகக்கூடாதுன்னா நீங்களாம் வந்து ஒரு ஆள் நீங்கள் கேள்வி கேட்பீங்க, அதுக்காக அவர் வந்து இவங்களாம் கேள்வி கேட்குறாங்கன்னு அவர் போகாமல் இருப்பாரா? கேட்குறேன் நான். இன்னும் ஒரு டெத்து வீட்டுக்கு தான் ஏன் போயிருக்கிறாங்க, கல்யாணத்துக்கு போனாலும் குத்தன்றீங்க, சாவு வீட்டுக்கு போனாலும் குத்தன்றீங்க. இதில் வேற இந்த மீம்ஸ் பேஜெல்லாம் வேற போட்டு மானாவரியாக பேசி வச்சிருக்கீங்க, மீம்ஸ் போட்டு எடிட் பண்ணுறன்ற பேரில். அவர் முதலமைச்சராக தன் கடமையை செய்யலைன்னா நீங்கள் கேள்வி கேளுங்க, மக்களாகிய நம்ம எல்லாருமே கேள்வி கேட்கலாம். தனிப்பட்ட குடும்ப விஷயத்தில் போயிட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பில் போயிட்டு எதுக்கு இதெல்லாம் வந்து பேசிட்டு கிடக்குறீங்க?